ஒரு இண்டிபெண்டனுடைய ஸ்ட்ரகிள் என்னன்னு சொன்னால் பேசிக் என்னென்னா ஃபைனான்ஸ். இப்போ ஒரு சினிமா மியூசிக் டைரக்டர்னு வச்சுக்கோமே, ஐ மீன் சினிமாவில் மியூசிக் பண்ணுறதுனா எல்லாமே இஸ் ப்ரொவைடட்ல. ஸோ யூ கெட்டிங் பேட் ஃபார் இட், யூ கெட்டிங் ஃப்ரீ ப்ரொமோஷன், ஐ மீன் யூ கெட்டிங் ப்ரொமோஷன், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும் அந்த ரீச் கொடுக்கறது. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் சேலஞ்சாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லையா, ஒரு பாட்டை பிடிக்க வைக்கிறது அப்படின்றது புதுசாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்களை தொடர்ந்து புதுசாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த சேலஞ்ச். ஆக்சுவலாக ஐ திங்க் செய்கிறது சேலஞ்ச் கிடையாது, புதுசாக என்ன செய்கிறோம். பிகாஸ் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு போஸ்ட் கோவிட்னா நினைக்கிறேன் நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க பிகாஸ் சோஷியல் மீடியானால. ஸோ நீங்கள் நிலச்சி நிற்கணுன்னா கண்டிப்பாக ஏதாவது புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் சேலஞ்ச். கண்டிப்பாக அவர் சொன்னது நானும் சொல்லுவேன். பட் ஐ திங்க் இப்போ வந்து தமிழில் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் முன்னாடி மேபி ஒரு பிளேபேக் சிங்கராக வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு பெருசாக கிடையாது. உங்கள் வாய்ஸ் உங்கள் ஐடென்டிட்டியாக இருக்குமே தவிர நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுறீங்க, அந்தோட சாங்ஸ் என்ன விஷுவலாக இருக்குது, ஃபுல் ஒரு 180 உங்களை பற்றியான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து ஐ திங்க் அதை க்ரியேட் பண்ணி அது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பேஸில் இருக்கணும். அண்ட் அது உங்களுக்கு பர்சனலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்லுவேன்.